அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 30. மடங்க எரிந்து மலை உருட்டும் நீர் போல் தடங்கொண்ட ஒன்குருதி கொல் களிர் ஈர்க்கும் மடங்கா மர மொயம்பின் செங்கண் சினமால் அடங்காரை அட்டக்களத்து. அடங்காரை என்றால் தன்னை எதிர்த்து தனக்கு அடங்க மறுத்த பகைவர்களை பெருமாளை போல் சிவந்த கண்களை உடைய சோழனானவன் தன்னுடைய போர்க்களத்திலே வெல்லுகிற போது ஏற்பட்ட நிகழ்ச்சியை சொல்லுகிறது. சோழனுக்கு எதிராக வந்த வீரர்களை அவன் கொல்லுகிற போது அந்த போராட்ட களத்திலே பொங்கி ஓடும் இரத்த வெள்ளமானது கொல்லப்பட்ட யானைகளுடைய உடல்களை இழுத்து கொண்டு செல்வது, மலையோடு மலைகள் மோதி அதனால் பிளவு ஏற்படுகிற போது மலைகளையே தூக்கி எறிந்து உருட்டியும் இழுத்து கொண்டும் செல்லும் பெரும் வெள்ளம் போல காட்சி அளிக்கிறது அந்த களம் என்று சொல்லுகிறார் இந்த செய்திகளே. இப்போது நாம் சமீபத்திலே பார்த்தோம் அல்லவா, இந்த மழையின் காரணமாக வயநாடு எப்படி பாதிக்கப்பட்டது, அப்போது எவ்வளவு பெரிய மலைகள் எல்லாம் நீரில் இழுத்து செல்லப்பட்டது பல உடல்களோடு என்று பார்க்கிற பொழுது, அதுபோல அந்த காலத்திலே யானைகளுடைய உடல்கள் எல்லாம் ரத்தத்திலே ஆறு போல் ஓடுகிற ரத்தத்திலே இழுத்து கொண்டு செல்வது, மலைகள் தண்ணீரில் அடித்துச் செல்வது போல இருந்தது என்று சொல்லுகிற செய்தி. மீண்டும் செய்யுள். மடங்க எரிந்து மலை உருட்டும் நீர் போல் தடங்கொண்ட உட்கொருதி கொல் களிறு ஈர்க்கும் மடங்கா மரமொயம்பின் செங்கன் சினமால் அடங்காரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.